Hi bro, welcome and welcome to the channel anotherperception. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா மல்டிமீட்டரை யூஸ் பண்ணி எப்படி பேட்டரியோட வோல்டேஜ்லாம் செக் பண்றது. அது மட்டும் இல்லாம உங்க வீட்ல கரண்ட்ல வோல்டேஜ் fluctuation இருக்கா இல்லையான்றதையும் செக் பண்ணி பார்க்கலாம். சில சமயம் லோ வோல்ட் வரும், சில சமயம் ஹை வோல்ட் வரும். ஸோ வோல்டேஜ் fluctuation எவ்வளவு வேரி ஆகுது, நைட் நேரத்துலையும் பகல் நேரத்துக்கும் எவ்வளவு வேரி ஆகுதுன்றதை முதற்கொண்டு நீங்களே செக் பண்ணி ஈஸியாக டேலி பண்ணிடலாம். அதை பற்றி தான் இந்த மல்டிமீட்டரை எப்படி யூஸ் பண்ணுற ஒரு கிளியர் வீடியோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணால் முழுசாக பாருங்கள். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் பேட்டரியோ இல்லை எந்த வோல்டேஜும் செக் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நீங்கள் மல்டிமீட்டர் முதல்ல வேலை செய்தான் செக் பண்ணணும். மல்டிமீட்டர் வேலை செய்கிறது தான் செக் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த டயோடு மோடில் நீங்கள் மாற்றணும். இந்த டயோடு மோடில் மாற்றினீங்கன்னா தான் நீங்கள் மல்டிமீட்டர் வேலை செய்தான் செக் பண்ண முடியும். ஸோ இந்த ஆரோ மார்க்கை திருப்பிட்டு நான் டயோடு மோடுக்கு மாற்றிக்கிறேன். டயர்டு மோடுக்கு மாற்றியாச்சு. டயர்டு மோடு மாற்றினா 1ன்ற நம்பர் இண்டிகேட் ஆகும். இப்போ பாசிட்டிவ் நெகட்டிவ் இந்த ரெண்டு ப்ரோபையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஷார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பீப் சவுண்டு வரும். அப்படி பீப் சவுண்டு வந்தால் தான் பார்த்தீங்கன்னா மல்டிமீட்டர் வேலை செய்யுதுன்னு அர்த்தம். ஸோ பீப் சவுண்டு வருது, மல்டிமீட்டரும் வேலை செய்யுது. ஸோ இதுக்கப்புறம் நம்ம பேட்டரி வோல்டேஜ் செக் பண்ணலாம். இப்போ அடுத்து நம்ம பார்த்தீங்கன்னா பேட்டரி வோல்டேஜ் செக் பண்ண போகிறோம். பேட்டரி வோல்டேஜ் செக் பண்ணுறதுக்கு முன்னாடி பேட்டரிலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிசி பவர் தான் அவுட்புட்டாக வரும். இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிற பார்த்தீங்கன்னா இது எல்லாமே பார்த்தீங்கன்னா டிசி அவுட்புட் செக் பண்ணக்கூடியது. பேட்டரியோட வோல்டேஜ் மற்றும் பார்த்தீங்கன்னா சார்ஜரோட அவுட்புட் டிசி அவுட்புட் செக் பண்ணக்கூடியது. இது 200 மில்லி வோல்ட்டு, இது 2000 மில்லி வோல்ட்டு, இது 20 வோல்ட்டு, இது 200 வோல்ட்டு, 1000 வோல்ட்டு. ஸோ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வோல்டேஜ் ரெகுலேஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஃபிக்ஸ் பண்ணி கரெக்டாக செக் பண்ணோம். இப்போ ஒரு 20 வோல்ட்டுக்கு மேலே போயிடுச்சுன்னா 25 40 வோல்ட்டோ செக் பண்ணுறீங்கன்னா நீங்கள் 200ல் வச்சு செக் பண்ணோம். 199 வரைக்குமே பார்த்தீங்கன்னா அதாவது 21லேருந்து 199 வரைக்குமே பார்த்தீங்கன்னா 200 வரைக்கும் செக் பண்ணலாம். அதே அபவ் 200 போச்சுன்னா ஒரு 230 வோல்ட்டோ 250 வோல்ட்டோ டிசி வோல்ட்டோ செக் பண்ணுறதுனால நீங்கள் டேரெக்டாக பார்த்தீங்கன்னா 1000 வோல்ட்டில் தான் வச்சு செக் பண்ணணும். 1000 வோல்ட்டில் வச்சு செக் பண்ணிங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும். இந்த வோல்டேஜ் ரீடிங்ஸ் நீங்கள் மாற்றி வச்சு செக் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா மல்டிமீட்டரே போகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. நம்ம ரேராக யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இந்த 200 வோல்ட் தான் யூஸ் பண்ணுவோம். நம்ம எலக்ட்ரிக் பைக்கு, எலக்ட்ரிக் ஸ்கூட்டரோட பேட்டரிலாம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் வரும், 200 வோல்ட்டுக்குள்ளே தான் வரும். ஏன்னா நார்மலாக 48 வோல்ட்டில் ஆரம்பித்து 72 வோல்ட் வரைக்கும் தான் ரேஞ்ச் டிஃப்ரென்ஸ் மோஸ்ட்லி இருந்துகிட்டு இருக்கு. ஸோ இந்த டிசி வோல்ட்டு தான் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா பேட்டரி அண்டு சார்ஜர் அவுட்புட் செக் பண்ணக்கூடிய பிளாட்ஃபார்ம். இந்த ஆரோ மார்க்கை நீங்கள் எந்த வோல்ட்டேஜ் செக் பண்ணுறீங்களோ 20 வோல்ட்டுக்குள்ளேனா 20 வோல்ட்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதான். ஆரோ மார்க்கை திருப்பி 20 வோல்ட்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டு செக் பண்ண வேண்டியதான். 200 வோல்ட்னா 200 வோல்ட் அந்த ரேஞ்சுக்கு ஏற்ற மாதிரி செக் பண்ணணும். டிசியை ஏசியும் மாற்றி செக் பண்ணக்கூடாது. டிசி வோல்ட் ஒன்லி சார்ஜரோட அவுட்புட்டு மட்டும். அது மட்டும் இல்லாமல் பேட்டரியோட வோல்டேஜ் செக் பண்ணுறதுக்கு மட்டும்தான் இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணணும். அடுத்து இந்த சைடில் பார்த்தீங்கன்னா இந்த 200 750 வோல்ட் எதுக்கு கொடுத்துருவான்னு பார்த்தீங்கன்னா இதுதான் ஏசி வோல்ட்டு. நம்ம வீட்டில் வோல்டேஜ் செக் பண்ணுறதா இருந்தால் இந்த வோல்டேஜ் யூஸ் பண்ணி தான் செக் பண்ணணும். ஏசி வோல்டேஜ் யூஸ் பண்ணி தான் செக் பண்ணணும். டிசியில் வச்சு செக் பண்ணக்கூடாது. அடுத்துல ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 200. நம்ம வீட்டில் நார்மலாக 220 to 230 வரைக்கும் வரும். ஸோ நம்ம 200ல் யூஸ் பண்ணி கண்டிப்பாக செக் பண்ணவே கூடாது. அது ரொம்ப ஆபத்தானது. ஏன்னா வோல்டேஜ் 200 விட அதிகமாக இருக்குது. சில சமயம் பார்த்தீங்கன்னா 230லேருந்து 280 வரைக்கும் கூட வீட்டில் வோல்டேஜ் ஃப்ளக்சுவேஷன் போகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. அதனால் நீங்கள் எப்போயுமே இந்த நாபை 750 வோல்ட்டில் வச்சு தான் வீட்டில் வோல்டேஜ் செக் பண்ண முடியும். இப்போ நம்ம வீட்டில் எவ்வளோ வோல்டேஜ் இருக்குன்றதை இப்போ நான் செக் பண்ணி காட்டுறேன் ப்ராக்டிக்கலாக. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ வீட்டோட ஏசி அவுட்புட் வோல்டேஜ் செக் பண்ண போகிறோம். ஸோ இது மல்டிமீட்டரில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் இருக்கிறது டிசி, ரைட் சைடில் இருக்கிறது ஏசி. ஸோ ரைட் சைடு ஏசியில் பார்த்தீங்கன்னா 750 வோல்ட்டில் வைக்க போகிறேன். 750 வோல்ட்டில் வச்சாச்சு. 750 வோல்ட்டில் வச்சு நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா நம்ம வீட்டில் வர ஏசி அவுட்புட் வோல்ட் எவ்வளோ வருதுன்னு செக் பண்ணணும். கண்டிப்பாக 750ல் தான் வைக்கணும், 200ல் வைக்கக்கூடாது. எவ்வளோ வோல்டேஜ்னு சொல்லிட்டு இப்போ செக் பண்ணுவோம். 2 பாசிட்டிவ் நெகட்டிவ் ப்ரோப் எடுத்து உள்ள விட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சுவிட்ச் ஆன் பண்ண போகிறேன். சுவிட்ச் ஆன் பண்ணால் எவ்வளோ வோல்டேஜ் காட்டுதுன்னு பார்ப்போம். இப்போ எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா எனக்கு 235 அரௌண்ட் 235 or 236 வோல்ட் வரைக்கும் வருது ஹை வோல்டேஜ். ஸோ உங்கள் வீட்டில் எவ்வளோ வோல்டேஜ் இருக்குன்னு நீங்கள் இந்த மாதிரி 750ல் வச்சு ஏசி வோல்டேஜ் ரைட் சைடில் இருக்கிறதுல வச்சு செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம 20 வோல்ட்டில் வச்சு பார்த்தீங்கன்னா நம்ம பேட்டரி எப்படி செக் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த நாபை நீங்கள் 20 வோல்ட்டுக்குள்ளே இருக்கிறதுல செக் பண்ணுறதா இருந்தால் 20 வோல்ட்டில் திருப்பிக்குங்க. இப்போ 20 வோல்ட்டில் வச்சாச்சு. இப்போ பாசிட்டிவ் நெகட்டிவ் ப்ரோப் எடுத்து நீங்கள் டேரெக்டாக பார்த்தீங்கன்னா பேட்டரியை செக் பண்ணலாம். பேட்டரியில் எவ்வளோ வோல்ட்டுக்குன்னு செக் பண்ணலாம். இப்போ நான் ஒரு 6 வோல்ட் ரீசார்ஜபிள் பேட்டரி செக் பண்ண போகிறேன். எவ்வளோ அவுட்புட் காட்டுதுன்னு பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவுட்புட் வோல்ட் 6.12 வரைக்கும் அவுட்புட் வோல்ட் வருது.
ஸோ வந்து பார்த்தீங்கன்னா மல்டிமீட்டர் கரெக்டாக ஒர்க் ஆகுது, கரெக்டான வோல்டேஜும் காட்டுது, அந்த பேட்டரியில் அவ்வளோ வோல்டேஜ் தான் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருங்க. அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோஸ் ரெகுலராக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த வீடியோ பற்றின டவுட் எதாவது இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.